கோ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #GOAT அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் 3 டிக்கெட் வின். என்னது வாழை திரைப்படத்தை பற்றி விஜய் அவர்கள் பேசியிருக்காங்களா? மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வாழ்த்தும் சொல்லியிருக்காங்களா? இதை பற்றி மாரி செல்வராஜே வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கப்புறமா வாழை திரைப்படத்தோட வசூலை பற்றி பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் வந்து மாரி செல்வராஜ் ரசிகர்களுக்கும் வாழை திரைப்படம் பார்த்த ரசிகர்களுக்கும் இருக்கும். ஸோ இதை பற்றி பேசலாமா? ஸோ வாழை, ஸோ இந்த திரைப்படம் வந்து மாரி செல்வராஜுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படமாக அமைந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்பு வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் 2-3 திரைப்படங்கள் பண்ணியிருந்தாலுமே அந்த திரைப்படங்களை கொடுக்காத வரவேற்பு வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் வந்து ஒரு நடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு செலிபிரிட்டியாக வந்து இந்த வாழை திரைப்படத்துக்கு அப்புறமா உயர்ந்திருக்காங்க. வாழை திரைப்படத்தை பார்த்து மாரி செல்வராஜ் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வந்து வந்தாங்களா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து மாரி செல்வராஜ் மீது வந்து எழுந்திருக்கு. இப்போ வந்து எங்கே பார்த்தாலுமே இந்த மாரி செல்வராஜை பற்றி தான் பேசியிருக்காங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து மாரி செல்வராஜ் அவர்களோட திரைப்படங்களுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. வாழை திரைப்படத்தை பார்த்து விஷ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பாலாலாம் வந்து கண் கலங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து வாழை திரைப்படத்தை பார்த்து நடிகர் விஜய் அவர்கள் விஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இதை வந்து மாரி செல்வராஜே வந்து ஓப்பனாக வந்து இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மாரி செல்வராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்ணன் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. கர்ணன் திரைப்படத்தில் வந்து சின்ன குழந்தை கதாபாத்திரத்தில் சில குழந்தைகள் வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க வந்து நடிகர்கள் கிடையாது. அங்கே இருக்கும் கிராமத்து மக்களோட குழந்தைகள் தான் வந்து நான் நடிக்க வச்சிருப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் வந்து ரியாலிட்டியாக இருக்கும். அவங்களோட முகம் வந்து வெளியே தெரியும். அவங்களும் வந்து உலக அளவில் வந்து இந்தியா அளவில் வந்து பேசப்படுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நடிக்க வச்சேன். ஸோ அந்த திரைப்படம் வெளியாச்சு, சூப்பராகவே போச்சு. ஸோ அதை தொடர்ந்து வந்து தளபதி விஜயை நான் மீட் பண்ண ஸோ சில கதைகள் டிஸ்கஸ் பண்ணோம். அதெல்லாம் வேறு விஷயம், அதை பற்றி பேசல. ஸோ அதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது வந்து விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, ஸோ இவங்களும் சூப்பராக நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் வந்து என்ன பாராட்டுறதை விட, என் படத்தை பாராட்டுறதை விட வந்து இந்த குழந்தைகள் வந்து பாராட்டி இருந்தாங்க. ஸோ இப்போ தான் அதுதான் வந்து என் படத்துக்கு வந்து வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு கிராமத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவங்கள வந்து தளபதி வாயால் பேச வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து மற்ற நடிகர்கள் விஜய் மட்டும் இல்லாமல் சூர்யா, ரஜினி, கமல் அந்த மாதிரி நடிகர்கள் பல பேர் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கேள்விப்பட்டேன். இது வந்து ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச தகவல் படி வந்து ஸோ வாழை திரைப்படத்தை தளபதி விஜயம் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து தளபதி விஜய் வந்து டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இருந்தது தளபதி விஜய் கூட வந்து மாரி செல்வராஜுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் வந்து வாழை திரைப்படத்தை பார்த்துட்டு மாரி செல்வராஜுக்கு ஃபோன் பண்ணி வந்து தளபதி விஜய் அவர்கள் விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த குழந்தைகளுக்கு முக்கியமாக வந்து விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைகளை பற்றி தான் வந்து மீண்டும் மீண்டும் வந்து தளபதி விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க. இதனால தான் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் ஓப்பனாக வந்து அவங்களோட இன்டர்வியூவில் வந்து தளபதியை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயமாக தான் வந்து அந்த ஒரு குழந்தைகள் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ வந்து வாழை திரைப்படத்தோட கலெக்ஷன், ஒரு பெரிய ஹீரோ பண்ண வேண்டிய கலெக்ஷன் வந்து வாழை திரைப்படம் வந்து பண்ணியிருக்கு. ஸோ ஒரு பெரிய ஹீரோஸ் வந்து ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த திரைப்படத்தில் வந்து எப்படியாவது ஒரு 2 கோடியாக ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிற போராட்டமாக இருக்குது. ஆனால் வாழை திரைப்படம் வந்து வெறும் வந்து 4 கோடி பட்ஜெட்டில் வந்து உருவாக்குற திரைப்படம். ஃபஸ்ட்டே வந்து பெருசாக வந்து இந்த திரைப்படத்து ஓப்பனிங் வந்து கிடையாது. ஃபஸ்ட்டே வந்து வெறும் வந்து 2 கோடி தான் கலெக்ஷன் பண்ணுது. ஆனால் ஃபஸ்ட்டே அவங்க ரசிகர்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ், ஃபஸ்ட்டே வந்து ரசிகர்கள் கொடுத்த ரிவ்யூவை வச்சு செகண்ட் டே கலெக்ஷன் அப்படியே டபுள் மடங்காக 4 கோடியாக இன்க்ரீஸ் ஆனது. அந்த மாதிரி வந்து ஒரு வாரம் முடிவில் வாழை திரைப்படம் வந்து 14 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணது. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தமிழ் சினிமாவில் இப்போ உச்ச நட்சத்திரமாக இருக்கும் நடிகர்களே வந்து இந்த அளவுக்கு கலெக்ஷனை எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. ஆனால் ஈஸியாக வாழை திரைப்படம் பண்ணிடுச்சு. இப்போ வரைக்குமே இந்த வாழை திரைப்படம் ரிலீஸ் ஆகி இன்ன வரைக்குமே இந்த எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இன்ன வரைக்குமே வாழை திரைப்படம் வந்து 25 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெறும் 4 கோடியில் எடுக்கப்பட்ட திரைப்படம் 25 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து வாழை திரைப்படத்தை வந்து வியந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டாக தான் வந்து படக்குழுவுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? தளபதி விஜய் அவர்கள் வாழை திரைப்படத்தை பார்த்து சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னது வாழை திரைப்படத்தை பற்றி விஜய் அவர்கள் பேசியிருக்காங்களா? மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வாழ்த்தும் சொல்லியிருக்காங்களா? இதை பற்றி மாரி செல்வராஜே வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கப்புறமா வாழை திரைப்படத்தோட வசூலை பற்றி பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் வந்து மாரி செல்வராஜ் ரசிகர்களுக்கும் வாழை திரைப்படம் பார்த்த ரசிகர்களுக்கும் இருக்கும். ஸோ இதை பற்றி பேசலாமா? ஸோ வாழை, ஸோ இந்த திரைப்படம் வந்து மாரி செல்வராஜுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படமாக அமைந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்பு வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் 2-3 திரைப்படங்கள் பண்ணியிருந்தாலுமே அந்த திரைப்படங்களை கொடுக்காத வரவேற்பு வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து
மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு டேரக்டர் வந்து ஒரு நடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு செலிபிரிட்டியாக வந்து இந்த வாழை திரைப்படத்துக்கு அப்புறமா உயர்ந்திருக்காங்க. வாழை திரைப்படத்தை பார்த்து மாரி செல்வராஜ் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வந்து வந்தாங்களா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து மாரி செல்வராஜ் மீது வந்து எழுந்திருக்கு. இப்போ வந்து எங்கே பார்த்தாலுமே இந்த மாரி செல்வராஜை பற்றி தான் பேசியிருக்காங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து மாரி செல்வராஜ் அவர்களோட திரைப்படங்களுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. வாழை திரைப்படத்தை பார்த்து விஷ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பாலாலாம் வந்து கண் கலங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து வாழை திரைப்படத்தை பார்த்து நடிகர் விஜய் அவர்கள் விஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இதை வந்து மாரி செல்வராஜே வந்து ஓப்பனாக வந்து இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மாரி செல்வராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்ணன் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. கர்ணன் திரைப்படத்தில் வந்து சின்ன சின்ன குழந்தை கதாபாத்திரத்தில் சில குழந்தைகள் வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க வந்து நடிகர்கள் கிடையாது. அங்கே இருக்கும் கிராமத்து மக்களோட குழந்தைகள் தான் வந்து நான் நடிக்க வச்சிருப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் வந்து ரியாலிட்டியாக இருக்கும். அவங்களோட முகம் வந்து வெளியே தெரியும். அவங்களும் வந்து உலக அளவில் வந்து இந்தியா அளவில் வந்து பேசப்படுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நடிக்க வச்சேன். ஸோ அந்த திரைப்படம் வெளியாச்சு. சூப்பராகவே போச்சு. ஸோ அதை தொடர்ந்து வந்து தளபதி விஜயை நான் மீட் பண்ணேன். ஸோ சில கதைகள் டிஸ்கஸ் பண்ணோம். அதெல்லாம் வேறு விஷயம். அதை பற்றி பேசல. ஸோ அதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது வந்து விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, ஸோ இவங்களும் சூப்பராக நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் வந்து என்ன பாராட்டுறதை விட, என் படத்தை பாராட்டுறதை விட வந்து இந்த குழந்தைகள் வந்து பாராட்டி இருந்தாங்க. ஸோ இப்போ தான் அதுதான் வந்து என் படத்துக்கு வந்து வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு கிராமத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவங்கள வந்து தளபதி வாயால் பேச வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து மற்ற நடிகர்கள் விஜய் மட்டும் இல்லாமல் சூர்யா, ரஜினி, கமல் அந்த மாதிரி நடிகர்கள் பல பேர் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கேள்விப்பட்டேன். இது வந்து ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச தகவல் படி வந்து ஸோ வாழை திரைப்படத்தை தளபதி விஜயம் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து தளபதி விஜய் வந்து டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இருந்தது தளபதி விஜய் கூட வந்து மாரி செல்வராஜுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் வந்து வாழை திரைப்படத்தை பார்த்துட்டு மாரி செல்வராஜுக்கு ஃபோன் பண்ணி வந்து தளபதி விஜய் அவர்கள் விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த குழந்தைகளுக்கு முக்கியமாக வந்து விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைகளை பற்றி தான் வந்து மீண்டும் மீண்டும் வந்து தளபதி விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க. இதனால தான் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் ஓப்பனாக வந்து அவங்களோட இன்டர்வியூவில் வந்து தளபதியை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயமாக தான் வந்து அந்த ஒரு குழந்தைகள் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ வந்து வாழை திரைப்படத்தோட கலெக்ஷன் ஒரு பெரிய ஹீரோ பண்ண வேண்டிய கலெக்ஷன் வந்து வாழை திரைப்படம் வந்து பண்ணியிருக்கு. ஸோ ஒரு பெரிய ஹீரோஸ் வந்து ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த திரைப்படத்தில் வந்து எப்படியாவது ஒரு 2 கோடியாக ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிற போராட்டமாக இருக்குது. ஆனால் வாழை திரைப்படம் வந்து வெறும் வந்து 4 கோடி பட்ஜெட்டில் வந்து உருவாக்குற திரைப்படம். ஃபஸ்ட்டே வந்து பெருசாக வந்து இந்த திரைப்படத்து ஓப்பனிங் வந்து கிடையாது. ஃபஸ்ட்டே வந்து வெறும் வந்து 2 கோடி தான் கலெக்ஷன் பண்ணுது. ஆனால் ஃபஸ்ட்டே அவங்க ரசிகர்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ், ஃபஸ்ட்டே வந்து ரசிகர்கள் கொடுத்த ரிவ்யூவை வச்சு செகண்ட் டே கலெக்ஷன் அப்படியே டபுள் மடங்காக 4 கோடியாக இன்க்ரீஸ் ஆனது. அந்த மாதிரி வந்து ஒரு வாரம் முடிவில் வாழை திரைப்படம் வந்து 14 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணுது. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தமிழ் சினிமாவில் இப்போ உச்ச நட்சத்திரமாக இருக்கும் நடிகர்களே வந்து இந்த அளவுக்கு கலெக்ஷனை எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. ஆனால் ஈஸியாக வாழை திரைப்படம் பண்ணிடுச்சு. இப்போ வரைக்குமே இந்த வாழை திரைப்படம் ரிலீஸ் ஆகி இன்ன வரைக்குமே இந்த எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இன்ன வரைக்குமே வாழை திரைப்படம் வந்து 25 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெறும் 4 கோடியில் எடுக்கப்பட்ட திரைப்படம் 25 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து வாழை திரைப்படத்தை வந்து வியந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டாக தான் வந்து படக்குழுவுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? தளபதி விஜய் அவர்கள் வாழை திரைப்படத்தை பார்த்து சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்கு தெரிஞ்சுக்கணும்